Hi friends, இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ரூஃப் காங்கிரீட்டோடு நம்ம வந்து காங்கிரீட் போடலாமா? அந்த லிண்டலுக்கு மேலே நம்ம 2 அடியோ 3 அடியோ அது எவ்வளோ நாள் வச்சுருப்போம். ஸோ அது வந்து ரூஃப் காங்கிரீட்டோடு சேர்த்து அந்த பாக்ஸ் காங்கிரீட் போட்டுடலாமா? அடுத்து பேஸ்மெண்ட் பெல்ட் போடுவோம்ல, அதோடு சேர்த்து அந்த பேஸ்மெண்ட்டில் உள்ள காலத்துக்கும் நம்ம வந்து காங்கிரீட் போட்டுடலாமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஸோ அதை வந்து பெரும்பாலும் அதை செய்கிறாங்க. ஆனால் அதை வந்து செய்யலாமா செய்யக்கூடாதா, அதில் என்ன நன்மை இருக்குது, ஆனால் அதில் இருக்க தீமை என்ன, இதனால் நம்ம பில்டிங்க்கு எதுவும் பாதிப்பு வருமா அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் வந்து விடை இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கட்டாயம் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெரும்பாலான சைட்டில் வந்து ரூஃப் காங்கிரீட்டோடய காங்கிரீட் போட்டுதாங்க. இது தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தவறு தான். அது ஏன் தவறு அப்படின்னா, நம்ம ரூஃப் காங்கிரீட் போடையில் அந்த சுற்றி நம்ம வந்து பீம் வைக்கும் பார்த்தீங்களா, அந்த பீமு நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த பீமுக்கு நம்ம வந்து ஸ்டீல் கட்டிடுவோம், கம்பி கட்டிடுவோம். ஸோ அந்த கம்பிக்கு இடையே கூட நம்ம வந்து காங்கிரீட்டு ஒரு 9 இன்ச்சு தான் நம்ம வந்து பீம் போடுவோம் அகலம். அதில் ஒரு 2 கம்பியோ 3 கம்பியோ வந்துடுது அப்படின்னா, ஸோ ஒரு கம்பிக்கும் இன்னொரு கம்பிக்கும் இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு தான் இருக்கும். ஸோ அந்த 2 இன்ச்சில் நம்ம வந்து ஜல்லி, பெரும்பாலான ஜல்லி வந்து 3/4 இன்ச்சு ஜல்லி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம போடையில் அந்த ஜல்லி வந்து அந்த 2 இன்ச்சு கேப் வழியாக போகாது. அது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த ஜல்லிலாம் வெறும் மணல் சிமெண்ட் அந்த கலவை மட்டும்தான் உள்ளே போய் பேக் ஆகும். ஜல்லி பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அடியில் வரைக்கும் போகாது. அந்த கம்பி இடைக்கோடி போவதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அது வந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா ஓரளவு தான் போகும், அதுக்கு மேலே அது வந்து போகாது. ஸோ அது ஒரு பிரச்சனை சரிங்களா. ஸோ ஜல்லி தான் அந்த காலத்தோட ஸ்ட்ரென்த்து. ஸோ அந்த ஜல்லி போகாததுனால அந்த இடத்துல அது ஒரு பிரச்சனையாக வரும், ஸ்ட்ரென்த் வைஸ் கொஞ்சம் பிரச்சனையாக வரும். ரெண்டாவது என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் காம்பேக்ஷன் பண்ண முடியாது. காம்பேக்ஷன் குத்தி விடுது. நீங்கள் ஏன்னா கம்பி இருக்கிறதுனால கம்பிக்கு ஊடையில் நீங்கள் வந்து குத்தி விட முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்ஷன் பண்ண முடியாதனால ஏர் பபிள்ஸ் உள்ளே பூரா ஏர் கிராக்கு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஹோல், சின்ன சின்ன ஹோலாக கிராக்காக இருக்கும். அதுவும் ஒரு பிரச்சனை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பீமே ஒரு அடி இருக்கும், இல்லை 3/4 அடி இருக்கலாம், இல்லை 1.25 அடிக்கலாம். அது வந்து செக்சுரல் டிராயிங் பொறுத்து. உங்கள் பில்டிங்கு செக்சுரல் டிராயிங் தேவைன்னா கீழே ஒரு நம்பர் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் செக்சுரல் டிராயிங் ரெடி பண்ணி தரேன். ஸோ அந்த செக்சுரல் டிராயிங் படி அந்த சைஸுக்கு நம்ம காங்கிரீட் வந்து போடையில் அதே ஒரு அடி இருக்குன்னா, அதுக்கு கீழே நம்ம இது வந்து ஒரு 2 அடி 2.5 அடி இருக்குது அப்படின்னா, அவ்வளோ தூரம் நம்ம வந்து அந்த காங்கிரீட்டை தட்டையில் அதை வந்து அந்த சைடெல்லாம் பிதுங்கிட்டு வந்துடும். ஸோ அதுவும் வந்து ஒரு விதத்தில் நம்மளுக்கு வந்து பக்லிங் ஆயிரும். காங்கிரீட் பூரா பக்லிங் ஆகி அதை பூரா உடச்சி நம்ம வந்து பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணோம், காங்கிரீட்டை நம்ம வந்து உடைக்கல, அதுலேயே கிராக் வந்துடும். ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னக்கூட்டியே நம்ம வந்து பீமோட பாட்டம் லெவலுக்கு ஃபுல்லாக நம்ம வந்து காங்கிரீட் போட்டணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த மட்டத்துலேருந்து ஒரு 3 இன்ச்சு தனிச்சு போட்டுருக்கோம். எதுக்குன்னா இங்கே வந்து போர்ட்டிகோ காலம் வருது. ஸோ அந்த போர்ட்டிகோ காலம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 1 அடி பீம்னா இது வந்து 1.25 அடி பீம் வருதுனால நம்ம அதை விட தனிச்சு போட்டுருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எது பாட்டம் லெவலோ, எந்த இப்போ ஒரு காலம் இருக்குன்னா அந்த காலத்தோட 4 சைடு பீமையும் பார்க்கணும். அந்த பீமோட டெப்த் எது இருக்கிறே அதிகமாக இருக்கோ, ஸோ அதோட பாட்டம் லெவலுக்கு நம்ம வந்து காங்கிரீட் போகும். உதாரணத்துக்கு அந்த சைடு வாலில் இந்த சைடு வாலும் நம்மளுக்கு வந்து 1 அடி பீம் வருது. இந்த போர்ட்டிகோ காலம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 1.25 அடி பீம் வருது. ஸோ இதையும் நம்ம வந்து ரூஃபோட சேர்த்து நம்ம ரூஃபில் 6 அடி போயிருது. அதனால் இதையும் நம்ம 6 அடி டவுன் பண்ணியிருக்கோம் இந்த வாலை. ஆனால் அந்த போர்ட்டிகோ வந்து 1.25 அடி பீம் வரதுனால அதிலேருந்து இந்த காலத்தை மட்டும் ஒரு 3 இன்ச்சு டவுன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் நம்மளுக்கு வந்து காலம் வந்து டவுன் பண்ணணுமோ, எந்த பீமோட பாட்டம் லெவலுக்கு நம்ம வந்து டவுன் பண்ணிடுறோம். இருக்கிறதுலே அதிகமான டெப்த் உள்ள பீமோட பாட்டம் லெவலு. ஸோ அந்த மாதிரி இந்த காலத்துக்கு டவுன் பண்ணிட்டோம். அதுமாதிரி அடுத்த காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வால் லெவல்லே கொடுத்துரும். ஏன்னா குறுக்க லெவல் எல்லாமே 1 அடி பீம் வரதுனால அடுத்த காலத்தை வந்து அந்த வால் லெவலில் கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றையும் நம்ம வந்து முன்னக்கூட்டியே செக்சுரல் பிளான் பண்ணி அந்த டிசைனுக்கு ஏற்றாப்புல அந்த பீமோட டெப்த்துக்கு ஏற்றாப்புல இந்த காலத்தை பூரா நம்ம வந்து காங்கிரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வரக்கூடிய காம்பேக்ஷன் பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம் சரிங்களா. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் பெல்ட்டோடு நம்ம வந்து காங்கிரீட் போடுறோம். இது வந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். எதுக்கு அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம வந்து அதிகபட்சமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சு காங்கிரீட் போடுவோம் சரிங்களா. அந்த 6 இன்ச்சு காங்கிரீட்டில் வந்து நம்ம வந்து பெருசாக நம்மளுக்கு வந்து காம்பேக்ஷன் பிரச்சனைகள் வராது. ஏன்னா அதில் மொத்தமே நம்ம யூஸ் பண்ணுற ராடு வந்து பார்த்திங்கன்னா 10mm 4 ராடு இல்லை 8mm அந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காங்கிரீட் நீங்கள் தட்டினாலும் அது வந்து ஒரு இடைஞ்சலாக இருக்காது சரிங்களா. ஸோ அதனால் அது மொத்தமே நம்ம 10mm அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கும் கம்மி தான்
சரிங்களா. ஸோ 1/2 இன்ச்சு கம்மியான திக்னஸை தான் நம்ம வந்து ஸ்டீல் போடுறோம். அதனால் தாராளமாக நம்ம வந்து பேஸ்மெண்ட் பெல்ட்டோட காலம் காங்கிரீட் போடலாம். சரிங்களா. ஸோ அதில் இந்த இடத்துல நம்ம வந்து காலம் காங்கிரீட் தனியாக பேஸ்மெண்ட் பெல்ட்டு தனியாக அப்படின்னு போட்டோம்னா அது வந்து வீண் செலவு. அது மாதிரி ரூஃப் காங்கிரீட்டோடு சேர்த்து நம்ம வந்து ரூஃபையும் போடுற இடத்துல நம்ம வந்து காலம் காங்கிரீட்டை வந்து மொத்தமாக போட்டோம் அப்படின்னா அது வந்து பில்டிங்கை வந்து கிராக் அடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கணும். சரிங்களா. ஸோ அதனால் ப்ராப்பர் பிளானிங்கோட ஒரு இன்ஜினியர் கன்சல்ட்டிங்கோட பண்ணுங்க அப்படின்னா வீண் செலவையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். நம்ம பில்டிங்கில் வரக்கூடிய ஃபியூச்சர் கிராக்ஸ் அண்ட் ஃபெயிலியரையும் அவாய்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.